வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, பூரடம் கழுத்தில் நூலாடாதா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சில நட்சத்திரங்கள் நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம். நம்ம ஜோதிட அமைப்பில் பழமொழி சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த பூரட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பழமொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, பூரட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கழுத்தில் நூலாடாது அப்படின்னு பொதுவாக ஒரு வாய்வெளி வார்த்தையாக சொல்லிட்டு வருவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது இந்த மாதிரி பூரடம் நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா மாங்கல்யத்துக்கு ஏதாவது தோஷம் ஏற்படுத்திடுமா? அதனால தான் இப்படி சொல்லிட்டு வராங்களா காலகாலமாக அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் இருக்குது இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் சில ஜாதகங்கள் அவங்களுடைய பையனுக்கு பொருத்தம் பார்க்க வந்திருந்தாங்க. சில ஜாதகங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இந்த பூரட நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெண் ஜாதகம் இருந்ததால் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை நான் கவனிக்கலை, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த மாதிரி பூரட நட்சத்திரம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த நட்சத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சாங்க தனியாக. வேண்டாம், இந்த ஜாதகத்துக்கெல்லாம் பொறுத்த பாருங்கள், ஏதாவது செட் ஆகுதான்னு பாருங்கள், இந்த ஜாதகம் வேண்டாம்ங்கிற மாதிரி. அப்போ இல்லை கொடுங்க, நான் பார்க்குறேன், அந்த ஜாதகம் பொருத்தம் எப்படி வருது, மற்ற பொருத்தம்லாம் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி அந்த பொண்ணுக்கு இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எடுத்த உடனே இந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஜோதிட பழமொழின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஜோதிட பழமொழி உண்டு சரிங்களா? சில நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது ஒரு நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது, மாங்கல்யஸ்தானம், குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம், இது எல்லாமே நிர்ணயம் பண்ணணும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நிர்ணயம் பண்ணி தாங்க நாங்கள் அது பொருந்துமா பொருந்தாதான் நம்ம முடிவு எடுக்கணுங்க. டக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நட்சத்திரத்தை வச்சே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் திருமணத்துக்கு பிறகு நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்பு, அந்த பெண்ணை கட்டக்கூடிய ஆண்மகனுக்கு அந்த கணவருக்கு நல்ல வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அந்த குடும்பத்தில் பொருளாதாரத்தில் மேல்மை அடையக்கூடிய அமைப்பு. ஒரு சில இடங்களில் பாருங்களேன், ஒரு சில பெண்கள் மருமகளை கொண்டு வந்ததுக்கப்புறம் சொத்து வாங்கக்கூடிய வம்சம்லாம் வந்துடும். மேலே மேலே வீடு கட்டுவாங்க, வசதி வாய்ப்பு மேலே மேலே வரும். எல்லாம் மருமக வந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு செல்வம் பெருகுதுப்பா, எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியாக எங்களுக்கு வந்திருக்கா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பெண்ணுடைய ஜாதகம்லாம் இருக்குது இல்லைங்களா? எடுத்த உடனே ஒரு பழமொழி இருக்குங்கிற காரணத்தினால நம்ம அதை ஒதுக்கக்கூடாது சரிங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம ஜோதிடர்களை அணுகி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை முடிவெடுக்கணும் சரிங்களா? சரி, இந்த மாதிரிலாம் குழப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த பதிவு போடுறேன் சரிங்களா? இப்போ பூரடம் நட்சத்திரம் நூலாடாது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பழமொழிக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது உண்டுங்க. பழமொழி வழி வழியாக வாய்வழி வார்த்தையாக சொல்லிட்டு வருது. இது மூல நூலில் இருக்கான்னா அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா? இந்த மாதிரிலாம் எந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது, குடும்ப சூழ்நிலை எல்லாம் பொறுத்து தான் அதை நாம் எடுக்க முடியும் சரிங்களா? இதுக்கு நான் என்னன்னு சொல்லணும் என்ன அப்படின்னா, இப்போ பூரடம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அந்த பெண்ணினுடைய நட்சத்திரம் ஜல்ம நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜல்ம நட்சத்திரம் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சுக்கிர பகவான் ஆவார். அது தனுசு ராசியில் சுக்கிரன் பூரட நட்சத்திரத்தில் அந்த பெண் பிறந்திருக்கும். இப்போ தனுசு ராசி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நடப்பு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சுக்கிர பகவானுடைய திசையாக இருக்குங்க. இப்போ ஒரு சொல்லு உண்டு, குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும், கெட்டி கட்டடத்தை பிளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு சுக்கிர பகவானுடைய திசை நடக்கும் பட்சத்தில் அவங்க குடும்பத்தில் அவங்க தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் தருவதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஒரு குழந்தைக்கு சுக்கிரனுடைய திசை நடக்கும் பட்சத்தில் அது அவங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் தொழில் ரீதியாக அப்படி. அதுவுக்கும் விதிக்கு விதி விலக்கெல்லாம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு குட்டி சுக்கரத்தில் பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வசதி வாய்ப்பெல்லாம் வர்றதுக்கெல்லாம் அமைப்பு அதிகமாக உண்டு சரிங்களா? ஆனால் ஒரு சில குட்டி சுக்கரன் அமைப்பில் பிறந்திருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த சுக்கர பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோ, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டோ, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில்
அது வந்து குட்டி சுக்கரனாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தந்தைக்கு கண்டிப்பாக தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்தும், சங்கடங்கள் ஏற்படுத்தும், குடும்பத்திலையும் தந்தை தாய்க்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில் அந்த பெண் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? அதனாலேயே அந்த திருமணம் இப்போ என்ன காரணத்தினால சொல்ல வராங்க அப்படின்னா, அது வந்து நூலாடாதுன்னா திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதனால தான் இதை வழியாக சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அதனால் நான் சொல்ல வரேன். இப்போ குட்டி சுக்கரன் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்து குடும்ப சூழ்நிலையில் வந்து ஏதாவது கஷ்டங்கள் பொருளாதாரத்திலே வளர்ந்துருக்கலாம். திருமணத்துக்கு வந்து ஏற்ற அமைப்பு வயது வந்தும் அவங்களுக்கு திருமணம் ஆகாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையெல்லாம் தள்ளி போயிருக்கலாம். அதனால திருமாங்கல்யம் வந்து கழுத்தில் ஏறுறதுக்கு தாமதம் ஏற்படுத்தும். அதனால கூட அது சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஒரு சில குட்டி சுக்கரன் பிரச்சனை கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஏன்னா சுக்கர பகவான் தேசம் நடந்தால் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால இது வாய் வார்த்தையாக அப்படியே பழமொழியாக வந்திருக்கலாம். அதனாலேயே நூலாடுறதுக்கு திருமாங்கல்யம் கழுத்தில் ஏறுறதுக்கு தாமதம் ஏற்படுத்திருக்கலாம், லேட் ஆகியிருக்கலாம். இதனால் கூட வாய் வழியாக ஒரு பழமொழியாக சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அது ஒன்று வச்சே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ சொன்னேன். சரி, இப்போ பூரடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா அது வந்து திருமணத்துக்கு பிறகு நல்ல அமைப்பில் இருக்கணும்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் நம்ம இந்த நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து பொருத்தம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஆயிடுமா, இந்த மாதிரிலாம் பாதிப்பு வந்துருமாலாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம், சரிங்களா, அந்த பெண் எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட குடும்பத்தில் போய் வாக்கப்படும், எந்த மாதிரி பிழைக்கும் அப்படிங்கிறத குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குடும்பஸ்தானாதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை வரல. அடுத்தது பஞ்சமஸ்தானம் அப்படின்னு எடுத்துகிட்டா புத்திரஸ்தானம். அந்த பிள்ளைக்கு எந்த மாதிரி பிள்ளைக்கு பாக்கியம் எல்லாம் உண்டா, பிள்ளைகள் உண்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு 5ஆம் இடம். சரிங்களா? அடுத்தது அந்த புத்திர பாக்கியம் இருக்கானா அந்த 9ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் சேர்த்து பார்க்கணும். இப்போ 5ஆம் இடம் அதனுடைய அதிபதி, 9ஆம் இடம் அதனுடைய அதிபதி பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க. அடுத்தது மாங்கல்யஸ்தானம். இப்போ இந்த மாங்கல்யஸ்தானம் இந்த பையனுக்கு கொண்டு வந்துட்டா பையனுக்கு ஆயுள் தோஷம் ஏற்படுத்திடுமா, மாங்கல்யத்துக்கு பாதிப்பு எடுப்பேன், இதுக்கு தான் பயப்படுறாங்க. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பாருங்க, மாங்கல்யஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி எந்த அமைப்பிலும் இல்லாமல் சுபர்களுடைய பார்வை. இப்போ பொது பாவர் பொது சுபர் எடுக்காதீங்க, அந்த லக்ன சுபர் லக்ன பாவர் மட்டும் எடுங்க. அதுதான் மெயினாக பொருந்தும். சரிங்களா? அந்த லக்னத்துடைய சுபர்கள் வந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறது, 8ஆம் இடத்தில் இருப்பது, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பது, இந்த மாதிரிலாம் இருந்தானா மாங்கல்யம் பலமாக இருக்குது. 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தானா மாங்கல்யம் நல்லா பலமாக இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இல்லை. சரிங்களா? பூரடம் நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். திருமணத்துக்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் தராது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தாலே போதுங்க. 8ஆம் இடம் மெயினாக மாங்கல்ய பயமாக்கிறதுனா 8ஆம் இடம் மெயினாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அதுக்கு அந்த திசை, திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய திசை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பெண்ணுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய திசை வந்து அந்த லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத திசையா, அந்த லக்ன சுபர்களுடைய யோகர்களுடைய திசையா இந்த மாதிரி வருது, அல்லது இவங்க சம்மந்தப்பட்ட திசையெல்லாம் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த திசைகள் எல்லாம் நல்ல அமைப்பில் வரும் பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. பூரடம் நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய பையனுக்கு தாராளமாக கொண்டு வரலாம், மாங்கல்ய தோஷம் ஏற்படாது. சரிங்களா? அடுத்தது அந்த மாப்பிள்ளையுடைய கணவர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய கணவர், அவருடைய ஆயுள், இது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு நட்சத்திரம் வச்சு அவங்களுக்கு ஆயுளை நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. மாங்கல்யம் கணவர் இல்லைங்களா, அவங்கள நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. அவங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவங்களுக்கெல்லாம் ஆயுள் ஸ்தானம் எல்லாமே நல்லா இருந்தாலே பயப்பட வேண்டியதே இல்லை. அந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கா, அந்த பொண்ணை கொண்டு வந்தால் அந்த பொண்ணுகால குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்குமா, பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்து நல்லா தீர்க்க சுமலே நல்லா பிழைப்பாளா, அந்த பெண்ணு வந்ததுக்கப்புறம் நம்ம பையன் நல்லா வளர்ச்சி அடைவாரா, நல்ல வசதி வாய்ப்பு வருமா, நல்லா இருக்குமா, குடும்ப ஒத்துமையாக இருக்குமா, கலஸ்திர ஸ்தானம் நல்லா இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள நல்லா ஒத்துமையாக இருப்பாங்களா, இந்த பெண்ணை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமும் நல்லா இருக்குமா, மாமியாருக்கு மாமனாருக்கு மைந்தனருக்கு இப்படின்னு வரிசையாக பார்ப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாமே போய் நல்லா இருந்தாவே போதுங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பதிவு போட்டேன். சரிங்களா? ஒரு நட்சத்திர பழமொழி உண்டு, ஆனால் அந்த பழமொழி எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்து நம்ம ஆய்வு எடுத்து பார்க்கணுங்க. எடுத்தோடனே ஒரு நட்சத்திரம் பழமொழி இருக்குது, அதனாலேயே அந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. அந்த பெண்ணின் கொண்டு வந்ததுக்கப்புறம்
நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வர மாதிரி இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பாரு இந்த பொண்ணு நம்ம வேண்டாம்னு சொன்னோம், ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் தெரிஞ்சவங்க யாராவது கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய நட்சத்திரம் மட்டும் பார்க்காம சுய ஜாதகம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து தான் நிர்ணயம் பண்ணி தான் அந்த பொருத்தம், அந்த ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா. எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கா, கட்ட பொருத்தம் நல்லா இருக்கா, 2 பேருக்குமே குடும்பஸ்தானம்லேருந்து 2 பேருக்குமே ஒன்றுக்கு ஒன்று மறையாமல் இருக்கா, அதாவது கட்ட பொருத்தத்தில் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். கணவன் மனைவி குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு மறையாமல் இருக்கா, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதிகள் ஒன்றுக்கு ஒன்று மறையாமல் இருக்கா, 2 பேருக்குமே கட்ட பொருத்தம் நல்லா இருக்கா, தசா சந்தி வராமல் இருக்கா, இது எல்லாமே பார்த்தாவே போதுங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது சரிங்களா. இப்போ பூரடம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க திருமணம் செய்யலாம். திருமணத்துக்கு பிறகு நல்ல அமைப்பாக பொழைப்பாங்களான்னு நம்ம பார்த்தா மட்டும் போதுமே தவிர இது ஒரு நட்சத்திர பழமொழி வச்சு நம்ம ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவு போட்டேன். நன்றி, வணக்கம்.